வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ஒரு லவ் சாங் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஃபஸ்ட்டே உங்களுக்கு பிளாங்க்குன்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. கீழே டியூரேஷன் அது எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஒயிட் கலரை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு எமோஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சென்டரில் செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ யூ அண்டு மீ அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு உங்கள் லவர் ஃபோட்டோ அந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்தால் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் சொல்லிடுறேன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணி ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் சர்க்கிள் ஷேப்பு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து 10 கொடுத்துட்டு கீழே பார்டரோட கலர் வந்துட்டு நீங்கள் பிளாக்கில் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அதோட வேணா ஃபோட்டோவோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பிப்பு ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், பார்டர் இமேஜ், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ கீழே நான் இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க இருக்கும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நம்ம ஆட் பண்ணியிருப்போம் நம்மளோட இமேஜ், அதை எகைன் செலக்ட் பண்ணிட்டு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு கீழே செட் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜை கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கிராப்பிங்கில் போய்ட்டு 1:1 ரேஷியோ, அதையும் கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. உங்களுக்கு கரெக்டாக இப்போ வந்து அந்த இடத்துல செட்டில்ட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் கரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே லைட்டாக இந்த இமேஜை தூக்கி செட் பண்ணுங்கள். அந்த மேலே ஒரு இமேஜ் சின்னஸாக செட் பண்ணியிருந்திருப்போம், பிளாக் இமேஜ். ஸோ அதையும் லைட்டாக அதோட சைஸை வந்துட்டு வேணும் அப்படின்னா லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல யூன்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் மீன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. மீன் டைப் பண்ணிவிட்டு இங்கே AA போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும், அதில் போல்டான இருக்க ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்துட்டு நீங்கள் பிளாக் கலரே கொடுத்துக்கோங்க. அதில் க்ளோ ஏதாவது ஆனில் இருந்தால் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பக்கம் ஷேடோ இருக்கும், அந்த ஷேடோ ரொம்ப இது பண்ணாதீங்க, லைட்டாக மட்டும் கொடுத்துக்கோங்க, பார்க்க அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த யூன்றதை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த யூன்றதை வந்து மேலே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக நம்மளோட ஃபோட்டோக்கு கீழே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே உங்களுக்கு காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃபோட்டோ கீழே இருக்க ஃபோட்டோ கிட்ட வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல யூன்னு போட்டுக்கோங்க. ஸோ அங்கே மேலே மீன் போட்டோம், ஸோ இந்த இடத்துல யூன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோ கீழே இதை வந்து செட் பண்ணுங்கள். வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை கரெக்டாக மேலே கூட தூக்கி செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கீழே மறுபடியும் நம்ம அந்த மியூசிக் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம பேலன்ஸ் நிறைய இமேஜஸ் ஆட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு குறிப்பிட்ட லேயர் மட்டும்தான் நம்மளால் இன்ஷாட்டில் ஆட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஆட் பண்ணணும். அதனால் தேவையான குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.
நம்ம கடைசியாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம், மியூசிக் பிளேயர் இமேஜ். ஸோ அந்த இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி செட் பண்ணி இருந்திருக்கிறோங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மேலே இருக்க இமேஜ் அதையும் கரெக்டாக பார்த்துட்டு இதை இந்த கீழே இருக்க இமேஜ் கிட்ட செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த இமேஜ் கிட்ட செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் வந்து மூவ் ஆகுறது கரெக்டாக ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் லிரிக்ஸ் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் லிரிக்ஸ் சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு எகைன் சொல்கிறேன், லிரிக்ஸ் சாங் எதுவும் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸில் கொடுங்க. கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அது நீங்கள் பிளாக் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஸோ அதனால் போய்ட்டு அந்த பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு டிஃப்ரென்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது பிளாக்கில் வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணி அந்த இப்போ நான் எந்த இடத்துல செட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த லிரிக்ஸும் ஃபிட் ஆகிடும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். நீங்கள் வந்துட்டு அந்த லிரிக்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூ அண்டு மீன் இருக்கிற இடத்துல நீங்கள் கப்புள்ஸாக ஃபோட்டோ இருக்குது அதை வச்சு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா லவ் மேலே வந்துட்டு லவ்னு போட்டு கீழே ஃபார் எவர்னு கூட போட்டுக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அது உங்களோட இது பொறுத்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ வீடியோவை மேக் பண்ணியாச்சு. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.